சென்னை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். ஷபீர், இந்த தமிழிசையினுடைய செய்தியாளர் சந்திப்பு பாயிண்டையும் நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம். 2 மாநிலங்களினுடைய ஆளுநர் பொறுப்பு இன்னும் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் அதை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டி மக்கள் பணிக்காக ராஜினாமா அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறார். அந்த கருத்தையும் சேர்த்து பதிவு செஞ்சிடலாம். தமிழிசை மேடம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆளுநர் பணி அப்படின்றதுல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விருப்பம் என்பது இல்லை. அது ஆரம்ப காலத்துல இருந்தே அதுதான் வந்து அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. பட் அதையும் வந்து ஒரு மக்கள் பணி என்ற அடிப்படையில் அவர் அதை செய்து கொண்டிருந்தார். தற்போது இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்றது ஒரு வாய்ப்பு கேட்டு அவங்க மீண்டும் வந்து ஹைகமாண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ப்பு என்பது அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. புதுச்சேரி அல்லது சவுத் சென்னை இந்த 2 தொகுதிகள் அல்லது சவுத் தமிழ்நாடு இந்த 3 இடங்கள்ல இருந்து அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னாங்க. பொதுவா பிஜேபியோடைய ஐடியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இமேஜை வந்து கிரியேட் பண்றது. ஏன்னா வட இந்தியாவில் ஒரு இமேஜ் இருக்கு. பாஜக வட இந்தியாவில் மட்டும்தான் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சவுத் இந்தியா இந்த முறை பாஜகவுக்கு கை கொடுக்காது அப்படின்ற அந்த ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு சவுத் இந்தியாவை நோக்கி தான் அந்த போக்கஸ் அப்படின்றது இருக்கு. இந்த போக்கஸ் அப்படின்றது அவர்கள் சீட்டு வந்து வெல்ல வேண்டும் என்பதற்காக இல்ல, அந்த இமேஜை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் பாக்குறேன். இப்போ ஆந்திராவில் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து அந்த ஒரு ஸ்தாபனமே கிடையாது, ஒரு வலுவான ஸ்தாபனமே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஆந்திராவில் வந்து அவங்க 6 சீட்ஸை வந்து டிடிபி கிட்ட இருந்து கூட்டணியில கேட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த 6 தொகுதிகளுக்கு கேண்டிடேட்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பட் அதுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது, அந்த சீட் ஷேரிங் பேச்சுவார்த்தை நடத்தும் போது சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியிடமிருந்து அவங்க கூடுதல் இடங்களை கேட்டு வாங்குறாங்க. ஒரு 2 சீட்டை வந்து எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்குறாங்க. அதுதான் வந்து பீகார்லயும் நடந்திருக்கிறது. கடந்த முறை 17 சீட்ஸ்ல வந்து ஜேடியு நின்னாங்க. இந்த முறை வந்து பாஜக 17 சீட்ல நிக்குது, ஜேடியு 16 சீட்ல நிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது அவங்க வந்து பேசி நடத்துவதற்கான காரணம் என்னன்னா, அவர்கள் பாஜக நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த இலக்கு இருக்கு இல்லையா, 370 என்ற இலக்கை அடைவதற்காக அவர்கள் அந்த முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. அதற்கான பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும், அதற்கான இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுல பாஜக ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல குறிப்பா சவுத் இந்தியாவில் அவங்களுடைய போக்கஸ் என்பது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 2 சீட்ஸ், அதே போல கேரளாவில் ஒரு 2 சீட்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த முயற்சிகள்ல தான் பாஜக தற்போது தீவிரமாக இறங்கி இருக்கிறது. பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு 4 முனை போட்டி அப்படின்னும் போது பாஜகவுடைய அந்த ஓட் ஷேரை வைத்துக்கொண்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியினர் எல்லாம் வைத்துக்கொண்டு அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக. ஓகே, நன்றி திரு ஷபீர் அகமது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. திரு சிவபிரியன், தற்போது 2 மாநிலங்களினுடைய துணைநிலை ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், தெலுங்கானா ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் அரசியலுக்கு மீண்டுமாக வருகிறார் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தவர். புதுச்சேரி அல்லது தென்சென்னை தொகுதிகளில் போட்டியிடக்கூடும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போட அவர் வருகிறார். எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்தையும்? இல்லை, இது ரொம்ப நாளா இட் வாஸ் இன் த ஒர்க்ஸ். இன்னைக்கு அவங்க வந்து ராஜினாமா இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாக கடந்த ஒரு 5-6 மாதங்களாகவே அவர் வந்து இந்த 2024 தேர்தலில் நிச்சயமா அவர் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி தனியா நிக்கிறதுனால அவங்க நிக்க விருப்பப்படுவாங்களோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் அதெல்லாம் இல்லாம கட்சிக்காக வரணும்னு அவங்க வந்திருக்காங்க. வரவேற்க தகுந்த விஷயம். பட் அவங்க எங்க போட்டியிடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம பார்க்கணும். ஏன்னா அவங்க தென்சென்னையில போட்டியிட்டா அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. பட் அவங்க புதுச்சேரியில ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவங்க போட்டியிட்டாங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. போட்டியிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். ஏன்னா அங்கேயே 3 வருஷம் கிட்டத்தட்ட லெப்டினன்ட் கவர்னரா இருந்தவங்க அந்த இடத்துல போய் எம்பியா வந்து அவங்களே நின்னாங்கன்னா, ஏற்கனவே மக்கள் தொடர்பு இருந்தவங்க, அது நடைமுறை சிக்கல் ஏதாவது இருக்கா? அவங்க பாண்டிச்சேரி ரெசிடென்ட் கிடையாது. நடைமுறை சிக்கல் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் அப்படி அவங்க பாண்டிச்சேரியில அவங்கள நாமினேட் பண்ணாங்கன்னா உண்மையிலே அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும்.
மிக்க நன்றி திரு சிவபிரியன். தற்போது பிரதமரினுடைய அந்த மக்கள் தரிசன யாத்திரை சாலை சந்திப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கங்கா மருத்துவமனை அருகே நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் பார்வையிட்ட நிலையில் தொடர்ந்து இந்த சாலை சந்திப்பு பயணம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் மருங்கிலும் மக்கள் தொண்டர்கள் கூடி நின்று பூக்களை தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.